ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தவித முன்னறிவிப்புமின்றி தனியார் பேருந்துடைய கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர் சங்கத்தினர் தமிழக அரசுலேருந்து. ஸோ இப்படி அதிக அளவு கட்டணத்தை வசூலிக்கும் தனியார் பேருந்துகளுடைய உரிமங்கள் ரத்து செய்யப்படுமா அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த டைமில் போக்குவரத்து துறை அமைச்சர் வெளியிட்ட அந்த ஒரு செய்தி, போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 புதிய நியமனங்கள் குறித்த தகவல் அனைத்துமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த விதமான முன்னறிவிப்பு எதுவுமே இன்றி போக்குவரத்து கழகத்தில் தனியார் பேருந்துகளுடைய கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக இந்த சேலம் மாவட்டம், ஏன்னா இது பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சருடைய சொந்த மாவட்டத்தில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தனியார் பேருந்துகளுடைய கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதிர்ச்சி. சேலத்தில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தனியார் நகர பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 50 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய தனியார் பேருந்து கட்டணத்தை 7 12 ரூபாயாக உரிமையாளர்கள் உயர்த்தியுள்ளனர். தனியார் நகர பேருந்துகளில் ஏற்றி வரும் காய்கறி கூடைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூல் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சேலத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தனியார் பஸ் கட்டண உயர்வால் மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். உதாரணமாக அரூர் டு சேலம் பேருந்தில் 44 ரூபாய் மட்டுமே. ஆனால் தனியார் பேருந்துகளில் 50 ரூபாயாக வசூல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியை தொடர்ந்து திருவண்ணாமலையிலும் தனியார் நகர பேருந்துகளின் கட்டணம் முன்னறிவிப்பின்றி ஏற்றப்பட்டுள்ளது. 5 முதல் 19 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற பொதுமக்கள் கோரிக்கைகள் விடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கட்டண உயர்வு கொள்ளையடிக்கும் பேருந்துகளுடைய உரிமத்தை உடனே ரத்து செய்தால் மட்டும்தான் இவர்கள் மீண்டும் தங்கள் பழைய கட்டணத்திற்கு வருவார்கள். ஏன்னா மக்கள் இதில் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தும் பாமர மக்களை பாதிக்கும் இந்த கட்டண உயர்வை உடனடியாக அரசு தலையிட்டு இவர்களுடைய பேருந்துகளின் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உரிமம் கொடுக்கறதுக்கு இதை தவிர வேறு யாராவது முன் வந்தால் அவங்களுக்கு உரிமத்தை கொடுத்து அவங்கள புதிய டிரான்ஸ்போர்ட்டை அமைக்கணும். ஏன்னா இந்த உரிமத்தை ரத்து செஞ்சுட்டு இவங்க ஏன்னா மக்களை டைரெக்டாக பாதிப்படைகிற செய்கிறது பார்த்திங்கன்னா அநாகரிகத்துக்குரிய செயல். ஸோ வேறு யார் மக்களுக்கு சேவை செய்ய ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு உரிமத்தை கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இது மட்டுமே இல்லைங்க, 2026 புதிய ரிக்யூர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை போக்குவரத்து கழகத்தின் வாயிலாக வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் 2 எடுத்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படலாம். ஸோ உடனே போக்குவரத்து கழகத்தில் டிரைவராகவும் கண்டக்டராகவும் ரெடி ஆகிக்கோங்க. இதற்கான அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். மக்களே, போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிதுங்க. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக நீங்கள் உடனே ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கணும். அதன் பிறகு தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.